மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசின் துரித நடவடிக்கைகள் காரணமாக தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அதிகாலை முதல் 100% அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காலதாமதமின்றி பேருந்துகள் இயக்கப்படுவதால் உரிய நேரத்தில் தாங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வருவதாக மாணவ மாணவியரும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு புதிய ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்படும் வரை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இதனை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். ஆனால் திமுகவை சேர்ந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இதனை ஏற்காமல் அரசு மீது அவதூறான செய்திகளை பரப்பி வருவதோடு பணிமனைகளிலிருந்து பேருந்துகளை இயக்க விடாமல் தடுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் திமுகவின் சதியை முறியடிக்கும் வகையில் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி முழு அளவில் பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். சென்னையில் அனைத்து வழித்தடங்களிலும் வழக்கமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று அதிகாலை முதலே சென்னை KK நகர், தியாகராய நகர், ஆதம்பாக்கம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட பல்வேறு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளிலிருந்து பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் தாம்பரம் பணிமனையில் இருந்து அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கும் நடவடிக்கைகளை அமைச்சர் திரு TKM சின்னையா ஆய்வு செய்தார். தஞ்சாவூரில் உள்ள பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்களுக்கு நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் சென்ற அமைச்சர் திரு R. வைத்திலிங்கம் பேருந்துகள் இயக்கப்படுவதை ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டத்தில் பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் அமைச்சர்கள் திரு RB உதயகுமார், திரு KT ராஜேந்திர பாலாஜி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டதுடன் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுவதை உறுதி செய்தனர். நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம் ஆகிய அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்திய அமைச்சர் திரு P. தங்கமணி பேருந்து போக்குவரத்து சீராக நடைபெறுவதை உறுதி செய்தார். வேலூர் புதிய பேருந்து நிலையம், ஆற்காடு அரசு போக்குவரத்து பணிமனை உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் திரு KC வீரமணி ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்ட அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் அமைச்சர் டாக்டர் S. சுந்தரராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் உள்ள 5 பணிமனைகள் மற்றும் காரைக்கால் பணிமனை ஆகியவற்றிலிருந்து 400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை அமைச்சர் திரு KA ஜெயபால் நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி அரசு போக்குவரத்து பணிமனைகளில் அமைச்சர் திரு எடப்பாடி K. பழனிசாமி ஆய்வு செய்து பேருந்துகளை தடையின்றி முழுமையாக இயக்க நடவடிக்கை மேற்கொண்டார். ஈரோடு பேருந்து நிலையம் மற்றும் பணிமனைகளில் அமைச்சர் திரு தோப்பு எண்டி வெங்கடாச்சலம் ஆய்வு செய்து பேருந்துகளின் முழுமையான இயக்கம் குறித்து ஆலோசனை வழங்கினார். காசிப்பாளையம் பணிமனைக்கு சென்ற நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேருந்து போக்குவரத்து குறித்து ஆய்வு செய்தனர். கும்பகோணம் கோட்ட அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் இருந்து இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு R. K. பாரதி மோகன் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடி, லால்குடி, துறையூர், முசிறி பணிமனைகளில் திரு RP மருதைராஜா MP, திரு T. ரத்னவேல் MP மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அரசு பேருந்துகள் தங்கு தடையின்றி வழக்கம் போல் இயக்கப்படுவதை அமைச்சர் திரு ப. மோகன் ஆய்வு செய்தார். கரூர் மண்டலத்திற்கு உட்பட்ட பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பேருந்துகள் தடையின்றி இயக்கப்படுவதை ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டன. குளச்சல், திங்கள் சந்தை, திருவட்டாறு உள்ளிட்ட அரசு பணிமனைகளில் ஆய்வு மேற்கொண்ட அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் திரு N. தளவாய் சுந்தரம் தடையின்றி பேருந்துகள் இயக்கப்படுவதை ஆய்வு செய்தார். வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து பணிமனையிலும் அம்மாநில அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு பேருந்துகளின் இயக்கத்தை கண்காணித்தனர். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வழக்கம் போல் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தனர்.
அரசு பேருந்துகள் சிறப்பாக இயக்கப்படுது. பயணிகளுக்கு யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லை. அவங்க போக வேண்டிய நேரத்துக்கு கரெக்டான பஸ்ஸு கரெக்டான டைமுக்கு வருது, கரெக்டாக கிளம்புறாங்க. பஸ் இல்லைன்ற பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா ஊர்களுக்கும் சிறப்பாகவே பஸ் இயங்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பஸ் எல்லாம் சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசு பேருந்துக்கு எப்பயும் போல இயங்கிட்டு தான் இருக்குது. பொதுமக்களுக்கு நல்ல சேவை பண்ணுறாங்க. பஸ்ஸு போகுது, ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் பஸ்ஸு போகுது. அம்மா இன்னும் திருப்பியும் முதலமைச்சராக வரணும்னு நாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம். நான் லீவுக்கு ஊருக்கு வந்தேன். விழுப்புரத்துலேருந்து இப்போ நான் திருப்பி லீவ் முடிஞ்சு சென்னைக்கு போகிறேன். பஸ் ஓடலன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா பஸ் எல்லாம் நல்லா ஓடுது. தமிழக அரசுக்கு நன்றி. விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கோம். பஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அனைத்து பேருந்துகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படுவதை தடுக்க முயன்ற தொமுசாவைச் சேர்ந்த ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர்.